ஹாய். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டிச் பண்ண டிசைனர் ப்ளவுஸ்க்கான திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் அது எல்லாமே வந்து பேக் நெக்கில் வந்து எப்படி அட்டாச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. லேஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண திங்ஸ் ஃபுல்லாமே வந்து இந்த சைடு வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. லேஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்ச 2 சைடும் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோப்பில் வந்து 2 இன்ச் வச்சு ஒரு ரோப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அதை வந்து 2 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து சின்ன சின்னதாக மடித்து ஒரு சைடு ஃபுல்லாக வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஃபுல்லாக கீழே வரைக்கும் வச்சுட்டே வரணும். லேஸ் ஃபுல்லாக வச்சாச்சு ஒன் சைடு ஃபுல்லாக. அடுத்த சைடு வந்து அந்த குட்டி குட்டியாக ரெடி பண்ண ரோப் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. அது கீழே அந்த நெக்கில் இருந்து அந்த கீழே டாட் பிடிக்கிறது வரைக்கும் ஃபுல்லாக வச்சுட்டே வரணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். அதுக்கடுத்து வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த சமோசா மாதிரி ரெடி பண்ண அந்த இதை வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வருவோம். இதில் எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த சமோசா மாதிரி இருக்கிறது வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அந்த ரோப் மாதிரி இருக்கிறது வச்சதுக்கு மேலேயே வந்து இதையும் வச்சு அட்டாச் பண்ணிட்டு வராங்க. அது ரெண்டுக்கும் சென்டரில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டதை மறைக்கிறதுக்காக அதே ரோப் குட்டி குட்டியாக வச்சாலும் அதே மாதிரி லென்த்தாக வந்து ஒரு ரோப் வந்து அது மேலே வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சமோசாவோட அந்த ஷார்ப் எட்ஜ்லேயும் ஒரு பீட்ஸ் வந்து கொடுத்துட்டே வருவாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்டர் ரோப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து 2 சைடு ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அது வந்து நீங்கள் கிராஸ் பீஸில் எடுத்துட்டாலும் சரி, இல்லை ஸ்ட்ரைட் பீஸில் எடுத்துட்டாலும் சரி, ஆனால் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். இது மாதிரி டிசைனர் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அவசரத்தில் எந்த ஒர்க்கும் பண்ணிட முடியாது. பொறுமையாக தான் பண்ண முடியும். அதனால் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். அப்போ தான் அவுட்புட் சூப்பராக இருக்கும். அவசரமாக பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து நல்லா இருக்காது. இவங்க ஃபினிஷ் பண்ண மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறையா டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம பேஜில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ரோப் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பீட்ஸ் கொடுக்குறாங்க. பீட்ஸ் வந்து நார்மல் நீடியில் ஒன்று தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம ரோப் மாதிரி கொடுத்ததில் வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் நாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரோப் வந்து ரெடிமேடில் வாங்கி உள்ளே கோல்டன் கலரில் வந்து உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பீட்ஸ் ஒவ்வொன்றா வச்சு முடிச்சது நீங்கள் கண்டினியூவாக வந்து இதுலேருந்து அதுக்குன்னு போகக்கூடாது. ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் வந்து இண்டிவிஜுவலாக நாட் போட்டுறணும். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கட்டானாலும் பிரிஞ்சு வராது. இதே நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு நாட் மட்டும் போட்டிங்கன்னா சென்டரில் ஒரு த்ரெட் கட்டானாலும் ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பேக்கில் கீழே வந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு பீஸ் கொடுத்துட்டு அடிச்சு திருப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்டர் டாட் கொடுத்துட்டு
ப்ளவுஸோட பேக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பாருங்கள் இதோட அவுட்புட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண டிசைனர் ப்ளவுஸு. பார்த்தா அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியாது, அவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்.